ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7388824242. இளைஞர்கள் தூதுவர்களாக இருந்து இந்திய மொழியின் அழகு மற்றும் சிறப்பை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சென்னையில் நடந்த இந்தி பிரச்சார சபா பட்டமளிப்பு விழாவில் மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்தி பிரச்சார சபாவின் 83வது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. சபாவின் தலைவர் வி. முரளிதரன் தலைமை தாங்கினார். அறங்காவலர் குழு தலைவர் MS முரளிதரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்தார். இந்த பட்டமளிப்பு விழாவில் பிரவீன் விஷாரத் தேர்வுகளில் சுமார் 8000 பேர் பட்டம் பெற்றனர். மத்திய துறைமுகம் கப்பல் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒவ்வொரு படிப்பிலும் முதல் 2 இடங்களை பிடித்தவர்களுக்கு தங்க பதக்கங்களை மற்றும் பட்டங்களையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய சோனாவால் தேசிய ஒற்றுமையை நிலைநாட்டுவதில் தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகள் பெரும் பங்கு வகிக்கின்றன என்றும் இந்த மொழிகள் தான் அனைவரையும் ஒருங்கிணைக்கின்றன. இந்திய கலாச்சாரம் மற்றும் தேசபக்திக்கு அடிப்படையாக இந்தி திகழ்கிறது. மனித நேயத்திற்கு ஊக்குவிக்கிறது என்றும் மற்ற மொழிகளை எளிதாக கற்க உதவுவதுதான் இந்தியாவின் மாபெரும் சக்தி. இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் ஒன்று சேர்க்கும் மொழியாக இந்தி இருக்க வேண்டும். இளைஞர்கள் இதன் தூதுவர்களாக இருந்து இந்தி மொழியின் அழகு சிறப்பை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறினார்.